இன்னும் 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்பலாம். போகும்போது பில் பே பண்ணிட்டு போயிடுங்க. பில்லு நான் கட்டணுமா? என் உடன் பிறந்த அக்கா வெளியில நிக்கிறா, அவள்கிட்ட போய் சொல்லுங்க. என் உயிர் தோழிகள் எல்லாம் வெளில நிக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. உங்க ஹாஸ்பிட்டல்ல நிக்கிற கூட்டம் பூரா என்ன பார்க்க வந்த கூட்டம் தான். யாராவது ஒருத்தர் பில்லு கட்டுவாங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க டாக்டர். அப்படிலாம் வெளில யாரும் இல்லைம்மா. என்ன அப்படி யாரும் இல்லையா? நல்லா பாருங்க, அவ்வளவு கூட்டம் வந்துச்சு. நீ போய் பாருமா, எனக்கு பில்லு வந்தால் போதும். யார் பணம் கட்டினா எனக்கு என்ன? என்ன வெளியில யாருமே இல்லையா? அடி பாவிங்களா, 50 பேர் வந்தீங்களே, எங்கடி போனீங்க? அடி சண்டால பாவிங்களா, இங்க வந்து ஒரே பேஷண்ட் நானா தான் இருப்பேனோ? இது என்ன ஆஸ்பத்திரியா இல்லை திகில் படம் எடுக்கிற இடமானு தெரியலையே. ஒருவேளை நாளைக்கு அமாவாசையா இருக்குமோ, அதனாலதான் இவ்வளவு சுத்தமா கழுவி போட்டிருக்காங்களோ. ஒரு ஈய கூட காணா. பில்லு வேற கட்ட சொன்னாரு இந்த டாக்டர். ஏதாவது கொல்ல பக்கம் வழி இருந்தா ஓடிட வேண்டியதான். இந்த டீயை வாங்கிட்டு வர எவ்வளவு நேரக்காயிரு, நானே வந்து குடிக்கிறேன். வேர் இஸ் மீ ஒன்லி ஒன் பேஷண்ட். என்ன ஆளே காணோம். அப்பாடா, தப்பிச்சு வந்துட்டோம். வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன் இவளுகளெல்லாம். அம்மாடி செல்வி, வாடா தங்க வாடா, நல்லா இருக்கேடா. வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? வாங்க மாப்பிள்ள. ஆமா செல்வி, எங்க என் பேரனை காணோம்? வரேன்ப்பா, அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கான்ப்பா, வருவான். வரோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஏ மருமோளே, காப்பி போட்டு எடுத்துட்டு வா. ஓஹா, வந்துருச்சுமா தேங்காய் நாறு, உரிச்ச நாறு, நாத்த நாறு. வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா அண்ணே? அண்ணி நீங்கள் எப்படி இருக்கீங்க? எங்கே தம்பியை காணோம்? சிஸ்டர் நல்லா இருக்கேன் சிஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க மச்சான காணோம்? மச்சான கண்ணா போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்களேன். ஆரம்பிச்சிட்டா. மாசம் மாசம் நின்றுக்கிட்டு போ, போய் காஃபி போட்டு எடுத்துருவான்னு சொல்றேன்ல. வாங்க மாப்பிள்ள, நீங்க வந்து உட்காருங்க, ஏன் நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க? என் மருமோளை, அங்க என்ன பண்றீங்க? வா. நீங்கள் உட்காருங்க, அத்தை கூப்பிட்றாங்க, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஆரம்பிச்சிட்டான், ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டான். என் மாமியாவுக்கு மோளை பார்த்தா போதும், டண்டனக்கான்னு ஆட்டம் போடுறதே பொழப்பு. வந்தவங்களுக்கு காப்பி போட்டு கொடுக்காம அங்கே நின்று என்னடி மசம் மசம் பேசிக்கிட்டு இருக்கிற? நேர நேரத்தில் காப்பி போட்டு கொடு. சரிங்க அத்தை. காஃபியை போட்டு கொடுத்துட்டு நல்ல டிஃபன் சூப்பராக நல்லா செஞ்சு வைக்கி. அதுக்கப்புறம் நான் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு வரணும். இல்லை காசை வாங்கி கொடுக்குறேன், நீயே மார்க்கெட்டுக்கு போய்ட்டு வா. 2 கிலோ மீன், 2 கிலோ மட்டனு, 2 கிலோ சிக்கனு. அப்புறம் என் பேரனுக்கு நண்டுனா ரொம்ப பிடிக்கும், ராட்டுனா ரொம்ப பிடிக்கும். அது எல்லாத்தையும் பார்த்து நல்ல பொருளாக வாங்கிட்டு வா. போன தடவை வாங்கிட்டு வந்து வீணாக்கி விட்டி, அந்த மாதிரி பண்ணாத. நல்ல பொருளாக பார்த்து வாங்கிட்டு வந்து உன் கையால் நல்லா சமைச்சு கொடுடி. அதை விட உனக்கு வேறு என்ன வேலை? இல்லை நீ சமைக்காத, நீ நல்லா சமைக்க மாட்டே. நீ போய் இதெல்லாம் வாங்கிட்டு வா, நான் சமைச்சிக்கிறேன். நேற்றுக்கு மாதிரி உப்பு இல்லாமல் குழம்பு வைக்காத. குழம்புல எனக்கு உப்பே இல்லை, உப்பையும் காணும் ஒன்னையும் காணும். மாசம் நிற்காத, போ. நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன், டக்குன்னு காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வா. அடி பாவி, குழம்புல உப்பு காணாமாமே. காணோம்னா எப்படி இருக்கும்? கரைஞ்சிருக்கும். இல்லாட்டி தேடி பார்க்க வேண்டியதுன்னு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து யார் தேட வேண்டாம்னு சொன்னது? வந்துட்டாம்மா, என் நாற்று வந்துட்டா. நெல் நாற்று, நடவு நாற்று வந்துருச்சு. என் நாற்ற நாறு என்ன கூத்தடிக்க போகுதோ தெரியல இந்த 10 நாளும். என் மாமியா ஒன்றும் இல்லாமல் சும்மாவே ஆடும். காலில் சலங்கையை கட்டி விட்டா ஜிங்கு ஜிங்குன்னு ஆட வேண்டியதான். இந்த நெட்டவழி பாவம் என்ன பண்ணுனாலும் தெரியல. என் நெட்டவழி வாடி, இப்போ தாண்டி உன்னை பற்றி நினச்சே உடனே வந்துட்டடி. சரியா போச்சா உடம்பு? ஆஸ்பத்திரியில் பில்லு கட்டாமல் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டீங்க. உங்களோட பழகின பழக்கத்துக்கு நான் செவ்வரேறி குதிச்சு தெரியாமல் திருட்டுத்தனமாக வரேன் ஆஸ்பத்திரியிலேருந்து. எனக்கு பெரிய வெக்க கடா பச்சடி. இரு கோவப்படாத. இன்றைக்கி உனக்கு பிடிச்சதா சொல்கிறேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி மட்டனு, சிக்கனு, மீன், ராட்டு, நண்டு, உனக்கு பிடிச்ச கருவாடு எல்லாம் செய்கிறோம். தினிசா, நீ உன்னை பற்றி எனக்கு தெரியும்டி. நீ நல்ல பாசக்காரிடி. உன் நாத்தா வந்திருக்குதாமே, அதனாலதான் பார்க்க வந்தியாமே. சரி அலைமேலத்தை தான் சொன்னது. நீ சமைச்சு வை, நீ நல்லா நாக்கு குடிச்சே சமைச்சு வை. நான் அப்புறம் வந்து சாப்பிட்றேன். என் மேலே பிரியப்பட்டு நீ செய்வ வேற, நான் வந்து சாப்பிட்றேன். ஆனால் அதுங்களை நம்ப மாட்டேன்டி. இந்த ரேவதி, ராசாமணி அக்கா, இந்த டிக்கெட்டை பூரா நான் நம்ப மாட்டேன். அதுங்களுக்கெல்லாம் இருக்குடி. சாப்பிட்டுட்டு தெம்பா போய் வச்சுக்கிறேன். சரி, இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் காஃபி சேர்த்து போட்டு கொடுக்குறியா? நான் அப்படியே உன் நாத்தனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சரிடி. ஆமாம், எரிச்சல் சரியா வச்சா இல்லையா? ஆமாம் போங்க, என் வயிற்றுச்சலை சொல்லி என்னத்துக்கு ஆகுது? இப்படித்தான் சொல்கிறேன், ஆனால் இம்புட்டையும் திங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறியே. என்ன பண்ணுறது, இந்த நாக்கு இப்படி இருக்கு. எல்லா பிரச்சனையும் காரணம் நாக்கு தான். திங்கிறதையும் கட்டுப்படுத்த மாட்டேங்குது, பேசுறதையும் கட்டுப்படுத்த மாட்டேங்குது. என்ன பண்ண சொல்கிறேன்?